9ஆம் வகுப்பு கணிதம் பாடம் 3 பயிற்சி 3.2ல் 6வது கணக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பின்வரும் வரைபடங்களால் குறிக்கப்படும் பல்லுறுப்புக்கோவைகளின் பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கையை காண்க. இப்போ தந்திருக்கக்கூடிய இந்த வரைபடங்களில் எத்தனை பூஜ்ஜியங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனை பூஜ்ஜியங்கள் அப்படின்னா நம்ம எக்ஸ் அச்சில் எத்தனை இடத்துல இந்த வரைபடம் வெட்டுதோ அதை தான் பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை எடுத்துக்கணும். ஒய் அச்சு கணக்கு எடுத்துக்கக்கூடாது, எக்ஸ் அச்சு மட்டும்தான் எடுத்துக்கணும். இதுதான் எக்ஸ் அச்சு. எக்ஸ் அச்சில் இந்த வரைபடம் எத்தனை இடத்துல டச் ஆகுதுன்னு பாருங்கள். 2 இடத்துல தொட்டு இருக்கா அப்படின்னா இது பூஜ்ஜியங்களோட எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 2. பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை 2. அடுத்தது பாருங்க, இந்த வரைபடத்தில் எக்ஸஸில் எத்தனை இடத்துல டச் ஆகிருக்குன்னு 3 இடத்துல இருக்கா, 3 இடத்துல வெட்டி இருக்கா. அப்படின்னா இந்த பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை என்ன வரும் அப்படின்னா 3. பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை = 3. அடுத்த படத்தில் இது எக்ஸ் அச்சில் வெட்டவே இல்லை பாருங்க. இது ஒய் தான், ஒய் அச்சோட முடிஞ்சிடுச்சு. அப்படின்னா இது பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை என்னன்னா 0. பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை 0. அடுத்த படத்தில் ஒரு இடத்துல எக்ஸ் அச்சில் வெட்டி இருக்கு பாருங்க. இருக்கா, இது எந்த இடத்துல எக்ஸ் அச்சில் வெட்டி இருக்கு. அப்போனா பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை 1. இந்த படத்துலையும் பாருங்க, எக்ஸ் அச்சில் எத்தனை இடத்துல வெட்டி இருக்குன்னு ஒரே ஒரு இடத்துல தான் வெட்டியிருக்கு. இது ஒய் அச்சு, இது எக்ஸ் அச்சில் ஒரே ஒரு இடத்துல வெட்டி இருக்கனால பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை என்ன வரும் 1. பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை = 1. அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ.